ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாங்குடி சமையலில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் காட்டுறேன். இட்லி மாவு அன்றைக்கி அரைச்ச புது இட்லி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பழைய நாள் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 கரண்டி எடுத்திருக்கேன். அதாவது கடலை மாவு இல்லாமல் ஏதாவது நம்ம போண்டா இது மாதிரி செய்யும்போது இது மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். இட்லி மாவு, கோதுமை மாவு எடுத்துக்குவோம் 1 கப்பு, இல்லை அரை கப்பு இருந்தாலும் நீங்கள் அரை கப்பு போட்டுக்கோங்க. நான் 1 கப்பு போட்டிருக்கிறேன். பச்சரிசி மாவு போட்டேன், அதுவும் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க. இதில் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா பொடியாக நறுக்கிறது போட்டிருக்கேன். இதில் இவ்வளோ தான் போடணும், இது தான் போடணுன்ற ஆப்ஷன்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. ஆனால் கோதுமை மாவு போடும்போது கம்மியாக போடுங்க, அது ஒரு ஹார்டாயிரும். அதனால் கோதுமை மாவு அளவு எல்லாத்தோடைய அளவு கோதுமை மாவு கம்மியாகவே போடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. உங்கள் மாவில் இருக்கிற தண்ணி பத்தலைன்னா நீங்கள் அதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ எண்ணெயை காய வச்சு அதில் நம்ம உருண்டையாக உருட்டி போட்டாச்சு. கிள்ளியும் போடலாம், உருண்டையாக உருட்டியும் போடலாம். நல்லாயிருக்கும், போண்டா மாதிரி நல்லாயிருக்கும். இது கடல மாவில் செஞ்சது மாதிரியே இருக்கும், எந்த வித்தியாசமும் தெரியாது நமக்கு. இட்லி மாவில் தான் செஞ்சோம், பச்சரிசி மாவு போட்டோம், கோதுமை மாவு போட்டோம்னு எதுவுமே தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த போண்டா நல்லாயிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், கோதுமை மாவு எல்லாத்தோடையும் கம்மியாக போடுங்க. கோதுமை மாவு நீங்கள் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் டேஸ்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓரளவுக்கு 5 நிமிஷத்துலேருந்து 7-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். திருப்பி போட்டு எடுத்துருங்க. இப்போ நமக்கு திடீர் போண்டா தயாராகிட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.